ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே. எனக்கு அன்பானவர்களே, எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடித்த ஒரு வசனம், என் பலனாகிய கர்த்தாவே. இந்த சங்கீதம் 18 சொல்றாரு. அதை எழுதும்போது மேல் பகுதி சொல்லுகிறது, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா சத்துருக்களுக்கு, அதாவது சவுலின் கைக்கு விடுவித்த நாளில் அவர் எழுது. எல்லாருடைய ஒரு தைரியம், நிறைய பேருடைய தைரியம், இவங்க எனக்கு என் கூட இருக்கிறாங்க, அதனால் அவங்க என்னை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தான் எதிர்பார்த்துருப்பான். என் பின்புலம், என் ரிலேஷன் ஒரு பெரிய நல்ல பொசிஷனில் இருக்கிறாரு, எம்எல்ஏ இருக்கிறாரு, இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கு, இல்லை ஒரு ரவுடி இருக்கிறாரு, நான் எதுனா போய் சொன்னால் அவ்வளோதான், எனக்கு பெரிய ஆள் இருக்காங்க, இல்லை என்கிட்ட பணம் இருக்குது, பார்த்துக்குவேன், ரெண்டில் ஒன்று, இல்லை நல்லா படிச்சிருக்கேன், திறமை இருக்குது, நான்லாம் ஒன்று, அப்படி தானே இருப்பாங்க. இல்லை எனக்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தாவீதுக்கு அவருக்கு யார் மேலே நம்பிக்கை கிடையாது, யாரையும் முன் வச்சு பார்க்குற மனுஷனே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், என் பலன், என் சக்தி எல்லாமே யார் தெரியுமா? என் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. தாவீதை கர்த்தர் ஒருவரே சகல யுத்தங்களிலும் மரணித்து போகாதபடிக்கு ஜீவனை கொள்ளை பொருளாக கொடுத்து சகல யுத்தத்திலும் பாதுகாத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆமாம், அதனால தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், என் கூட இருக்கிறவன் எப்போ வேணால் என்னை கவுக்கலாம், எப்போ வேணால் அழிப்பதற்கு திட்டமிடலாம், ஆனால் எல்லா காலகட்டத்திலேயும் என் கூட எனக்கு பலனாக இருந்தவர் கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா. உண்மை தானங்க. குடும்பமாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், எங்கே நீங்கள் முக்கியமான பொசிஷனில் இருந்தாலும் எல்லா நேரத்துலையும் பார்த்து நம்ம கூடவே இருப்பேன்னு நம்ப முடியுதா? இருப்பாங்க நம்ப முடியுதா? எந்த இடத்துல எவன் கவுத்துருவான், எங்கே நம்மளை மாட்டி விட்டுட்டு போவான்னு நமக்கு தெரியாது. ஆனால் யார் மாட்டி விட்டாலும், யார் நம்மளை கவுத்து விட்டு போனாலும் கூடவே ஒருத்தர் இருந்து நம்மை தூக்கி நிறுத்துகிறார். அவரே நம்முடைய பலனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூறுங்க. நான் சொல்கிறேன், நான் மற்ற மனுஷன் மேலே அன்பு அதிகமாக வச்சு ஏமாந்து போகிறத பார்க்கலாம், எனக்கு பலனாயிருக்கிற கர்த்தர் பேரில் நான் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. அதனால ஃபாதர் பெர்க்மன் சொல்கிறார், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் அப்படின்னு. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, மனுஷங்க மேலே நீங்கள் அன்பு அதிகமாக வச்சுன்னா ஏமாற்றி விட்டுருவாங்க. யாரும் நமக்கு சதம் இல்லை, எப்போ வேணால் யார் வேணால் கழுவி விட்டு போகலாம். நம்ம கட்டுன கணவன், கட்டுன மனைவி, பிள்ளைங்க, உறவுகள் எப்போ வேணால் யார் வேணால் கழுவிட்டு போகலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய பலனாக இருக்கிறார். அவரில் அன்பு கூறுவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்கள் பலனே, எங்கள் பலனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மையிலே எங்கள் அன்பை செலுத்துவோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம், அவங்கள நாங்கள் பழிக்கலாம், ஆனாலும் அவர்கள் எல்லாரை பார்க்கலாம், எல்லா செல்வத்தை பார்க்கலாம், நீரே எங்கள் பலனாயிருக்கிறீர், நீரே எங்கள் பலனாகிய கர்த்தராயிருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், வீட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.